எவ்வளவு அடிமை வேலை செய்ய முடியும்? என் அப்பா அம்மா என் பாட்டை மாட்டேன் ஊர் மக்கள் அடிமையா இருக்கவங்க எல்லா ஊராட்சி அடிமை வச்சுக்கிறேன். அப்படியே முடியல இருக்கணும். உங்க முன்னாடி சேர்மன் ஆக்கலாம், நீ சேர்மன் ஆக்கலாம், நீ எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகலாம். மற்ற வழக்குள்ள கட்சியார் கூட காசு துப்புல ஏரியா பொறுப்பு இருக்கிறாங்க. மாவட்டத்தில் இருக்கிற முடியல இருக்கிறாங்க. 30 வருஷம் எங்க ஒய்ப்பு போச்சு அப்படின்னா படுக்க இடம் இல்ல. சுத்தி அந்த போலீஸ் பிடிச்சிருக்காங்க. எவன் காப்பாத்திருக்க கட்சியா அப்படியே வச்சிருக்கான். மாவட்டத்தை காப்பாத்தாங்க, உங்க ஒடிசையை காப்பாத்தாங்க. அதுவே கொடுத்துட்டு இங்க வந்து எடுபடி வேலை இருக்கு உள்ள எல்லாம். இந்த ஜாதி கூட அடிமை வேலை செய்யணும் உங்களுக்கு. நீங்க பொருள் மிட்டாய் பேச வந்தீங்களா? எல்லாம் ஒண்ணுமே தான் வந்தீங்க. இந்த கட்சியால காசை பாத்தீங்க. இந்த கட்சியால அதிகாரம் வச்சுக்கிறீங்க. ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏவாக இருக்கும் தமிழக காங்கிரஸ் தலைவரான செல்வ பெருந்தகை அங்கு சென்று வாக்கு சேகரிக்க சென்றுள்ளார். அந்த ஒரு சமயத்தில் சிறுகளத்தூர் ஊராட்சி தலைவர் ஹரிகிருஷ்ணனை அவர் சந்தித்ததாக தெரிகிறது. அந்த ஒரு சமயத்தில் ஹரிகிருஷ்ணன் தங்களுக்கு முறையாக நிதி ஒதுக்கப்படவில்லை என்று அங்கிருந்த திமுக தொண்டர்களிடம் கடுமையாக சாடி திட்டியுள்ளார். முக்கியமாக அருகிலேயே செல்வ பெருந்தகை இருந்ததால் பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது.